அன்பார்ந்த மாணவர்களே வணக்கம். இன்று 12ஆம் வகுப்பு பொருளியல் பாடத்தில் 7வது அத்தியாயத்தில் இருக்கிற வாணிப வீதம், அயல்நாட்டு செலுத்து சமநிலை, வெளிநாட்டு நேரடி முதலீடு ஆகியவற்றை பற்றி பார்ப்போம். முதல்ல வாணிப வீதம்னா என்ன? வேற ஒன்றுமே கிடையாது. ஏற்றுமதி விலை குறியீடை இறக்குமதி விலை குறியீடால் வகுத்து 100ஆல் பெருக்கினா அதுக்கு பேர் தான் வாணிப வீதம். இந்த வாணிப வீதம் ஒரு நாட்டில் நல்லா இருக்குது அப்படின்னா அந்த நாடு செழிப்பாக இருக்குது அப்படின்னு நம்ம புரிஞ்சிக்கலாம். இந்த வாணிப வீதம் எத்தனை வகைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 வகைப்படும். ஒன்று நிகர பண்டமாற்று வாணிப வீதம், 2வது மொத்த பண்டமாற்று வாணிப வீதம், 3வது வருவாய் வாணிப வீதம். இதில் மொதல் 2ஐயும் தாசிக் அப்படிங்கிறவர் தான் அறிமுகப்படுத்தினவர். 3வது வருவாய் வாணிப வீதத்தை மட்டும் ஜிஎஸ் டோரான்ஸ் அப்படிங்கிறவர் அறிமுகப்படுத்தியிருக்கிறார். இதில் நிகர பண்டமாற்று வாணிப வீதம்னா என்ன? ஏற்றுமதி விலைக்கும் இறக்குமதி விலைக்கும் இடையில என்ன விகிதம் இருக்கோ அதுதான் நிகர பண்டமாற்று வாணிப வீதம். TN = PX/PM × 100. உனக்கு தெரியும், TNனா நிகர பண்டமாற்று வாணிப வீதம், PXனா ஏற்றுமதி விலை குறியீட்டு எண், PMனா இறக்குமதி விலை குறியீட்டு எண். 2வது இருப்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்த பண்டமாற்று வாணிப வீதம். இதையும் 1927 அதே தாசிக் தான் சொன்னார். இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மொத்த ஏற்றுமதி பொருட்களுடைய குறியீட்டனுக்கும் மொத்த இறக்குமதி பொருட்களுடைய குறியீட்டனுக்கும் இடையில் இருக்கிற அந்த விகிதத்தை 100ஆல் பெருக்கிடணும். 3வது இருப்பது வருவாய் வாணிப வீதம். இந்த வருவாய் வாணிப வீதம்ங்கிற கருத்தை தான் ஜிஎஸ் டோரான்ஸ் அப்படிங்கிறவர் 1948 உருவாக்குனார். இதில் ஏற்றுமதி விலை குறியீட்டென்ன இறக்குமதி விலை குறியீட்டனால் வகுத்து வர்ற ஈவை ஏற்றுமதி அளவு குறியீட்டனால் பெருக்கிடணும். இப்போ இந்த உற்பத்தி காரணிகளுடைய பரிமாற்றத்தின் அடிப்படையிலும் இதை வகைப்படுத்தலாம். அப்படி பார்க்குறப்ப ஒற்றை காரணி வாணிப வீதம், இரட்டை காரணி வாணிப வீதம் அப்படின்னு சொல்கிறோம். ஒற்றை காரணி வாணிப வீதம் அப்படிங்கிறத ஜேக்கப் வைனர் அப்படிங்கிறவர் வடிவமைச்சார். இந்த சூத்திரத்தை உருவாக்குனவர். அதாவது ஏற்றுமதி விலை குறியீட்டனுக்கும் இறக்குமதி விலை குறியீட்டனுக்கும் இடையில் இருக்கிற விகிதத்தில் ஏற்றுமதிக்கான உற்பத்தி தொழில்துறையோட உற்பத்தி திறன் குறியீட்டனுடைய மதிப்பால் மாற்றம் செய்கிற வீதத்தை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? ஒற்றை காரணி வாணிப வீதம் அப்படின்னு சொல்கிறோம். அதே நேரத்தில் இதை சூத்திரமாக பார்த்தா அப்படின்னு சொன்னாங்க, அதாவது TF = PX/PM × FX. TFனா ஒற்றை காரணி வாணிப வீதம், PXனா ஏற்றுமதி விலை குறியீட்டுன்னு, PMனா இறக்குமதி விலை குறியீட்டுன்னு, FXனா ஏற்றுமதிக்கு பொருள் உற்பத்தி செய்கிற தொழில்துறையில் உற்பத்தி திறனுடைய குறியீட்டு எண். ஆக இப்படி முதல்ல ஒரு 3 வகை, அப்புறம் ஒரு வகையாக அது பிரிக்கிறாங்க. இரட்டை காரணி வாணிப வீதம் என்பதையும் வடிவமைத்தவர் அதே வைனர் தான். இதனுடைய சூத்திர வடிவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா TFF = PX/PM × FX/FM. ஆக இப்படி ஒற்றை காரணி வாணிப வீதம்னு ஒன்று இருக்குது, இரட்டை காரணி வாணிப வீதம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அடுத்த அப்புறம் பார்த்தா வாணிப கொடுப்பல் நிலைனா என்ன, அயல்நாட்டு செலுத்து நிலை அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்குறோம். அப்போ இது ரெண்டுமே இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸில் மிக முக்கியமான கருத்து. வாணிப கொடுப்பல் நிலையும் அயல்நாட்டு செலுத்துதல் நிலையும் ரெண்டையும் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டா தான் பன்னாட்டு வாணிகத்தோட அடிப்படையான சிக்கலை நம்ம தீர்த்து வைக்கலாம். வாணிப கொடுப்பல் நிலைனா என்ன? ஒரு நாட்டில் குறிப்பிட்ட ஆண்டில் பண்டங்களுடைய ஏற்றுமதி இறக்குமதி மதிப்பை தான் நம்ம வாணிப கொடுப்பல் நிலை அப்படின்னு சொல்கிறோம். ஒரு நாட்டுடைய வாணிப கொடுப்பல் நிலை அறிக்கையில் பண்டங்களுடைய ஏற்றுமதி இறக்குமதி விவரம் மட்டுமே தொகுத்தளிக்கப்படுது என்பது கவனிக்கத்தக்கது. பொருட்கள் ஏற்றுமதி இறக்குமதி என்ன சொல்கிறோம்? புலப்படும் வணிகம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தாப்புல இந்த வாணிப கொடுக்கல் நிலையில் எது சாதகமான நிலை எது பாதகமான நிலை அப்படின்னு பார்த்தா ஏற்றுமதி அதிகமாகவும் இறக்குமதி குறைவாகவும் இருந்தால் அது சாதகமான நிலை. அதே நேரத்தில் ஒரு நாட்டில் இறக்குமதி அதிகமாகவும் ஏற்றுமதி என்பது குறைவாகவும் இருந்தால் அது வாணிப கொடுப்பல் நிலையில் பாதகமான நிலையில் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அயல்நாட்டு செலுத்து நிலைன்னா என்ன? ஒரு நாட்டுக்கு இடையில் பொருள் மட்டும் இல்லை, சர்வீசஸ் பணிகள், மூலதனம், பணம், இது எல்லாமே பரிமாறப்படுது. இது எல்லாத்தையும் உள்ளடக்கின சமநிலையை ஒரு நாடு அடையணும். இது எல்லாத்தையும் உள்ளடக்கின ஒரு தொகுப்பு அறிக்கையை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா அயல்நாட்டு செலுத்து நிலை அப்படின்னு சொல்கிறோம். இந்த அயல்நாட்டு செலுத்து நிலைக்கு என்ன பொருள் சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு நாடு குறிப்பிட்ட ஒரு காலத்தில் உலக நாடுகளோடு மேற்கொள்கிற
அத்தனை பொருளாதார பரிவர்த்தனை அறிக்கையையும் அயல்நாட்டு செலுத்து நிலை அப்படின்னு சொல்கிறோம். இதை டபுள் அக்கவுண்டிங் ரிஜிஸ்ட்ரேஷன் சொல்லுவாங்க. இரட்டை பதிவு கணக்கியல் முறை. ஒன்று, உலக நாட்டிலேருந்து பெறுற கட்டண தொகையெல்லாம் வரவு பரிவர்த்தனை. அதே நேரத்தில் நம்ம மற்ற நாட்டுக்கு செலுத்த வேண்டிய செலவு தொகையெல்லாம் பார்த்தா பற்று பரிவர்த்தனை. இப்படி இரட்டை முறையில் இது வந்து பதியப்படுது. இதற்கு அடுத்தபடியாக நாம் பார்க்குறது அப்படிங்கிறது, இதில் என்னெல்லாம் பிரிவுகள் அயல்நாட்டு செலுத்து நிலையில் என்னெல்லாம் கூறு இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். அந்த வரவு மற்றும் பற்று இனங்கள் நேர்கிடையாக அயல்நாட்டு செலுத்து நிலை அறிக்கையில் பதியப்படுறப்ப படுக்கை கிடைமட்டமாக 3 இனங்களாக அதை நம்ம வகைப்படுத்துகிறோம். 3 இனமாக, ஒன்று நடப்பு கணக்கு, 2வது மூலதன கணக்கு, 3வது மைய வங்கி தீர்வு கணக்கு. இதில் நடப்பு கணக்கு அப்படின்னா பன்னாட்டு பண்ட பரிவர்த்தனை, பன்னாட்டு பண பரிவர்த்தனை, உற்பத்தி காரணி வருவாய், இதெல்லாம் நடப்பு கணக்கு. அப்போ மூலதன கணக்குன்னா என்ன? வெளிநாட்டு கடன், அந்நிய முதலீடு, பன்னாட்டு பணம் மற்றும் நிதி சந்தை, விற்கிறது வாங்கிறது, இதெல்லாம் மூலதன கணக்கு. அதே நேரத்தில் மைய வங்கியுடைய அந்த நிதி சொத்து கையிருப்பு கணக்கு அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த கணக்கு கீழே தங்கத்தோட இருப்பு என்ன, எளிதாக மற்ற நாட்டு பணமாக மாற்றத்தக்க வெளிநாட்டு பணம் என்ன இருக்குது, சிறப்பு எடுப்புரிமை என்ன இருக்குது, பன்னாட்டு பண நிதியத்தோட நிகர கடன் பெற நிதிநிலை, இது எல்லாமே இந்த மைய வங்கியோட சொத்து கையிருப்பில் வருது. இந்த அயல்நாட்டு செலுத்து நிலையுடைய ஒரு சமனற்ற நிலை இது எப்போ வருது அப்படின்னா, ஒரு பன்னாட்டு வரவும் செலவும் சமமாக இருந்தால் பிரச்சனையே இல்லை, அது சமமான நிலை. அப்படி இல்லாமல் வரவு அதிகமாகவோ அல்லது செலவு அதிகமாகவோ இருக்கும்னா அது பேர் என்ன சொல்கிறோம்னா சமமற்ற நிலை அப்படின்னு சொல்கிறோம். அப்படி சமமற்ற நிலை அப்படின்னு பார்க்குறப்ப ஒன்று சாதகமான அயல்நாட்டு செலுத்து நிலையும் இருக்குது, பாதகமான அயல்நாட்டு செலுத்து நிலையும் இருக்குது. எப்படி? பன்னாட்டு வரவு என்பது செலவை விட அதிகமாக இருந்தால் அது சாதகமான அயல்நாட்டு செலுத்து நிலை. அதை அப்படியே மாற்றிருங்க. எப்படி? பன்னாட்டுடைய வரவு செலவை விட குறைச்சலாக இருந்துச்சுன்னா அது வந்து பாதகமான அயல்நாட்டு செலுத்து நிலை அப்படின்னு சொல்கிறோம். R/P greater than 1, R/P less than 1 அப்படின்னு நம்ம ரெண்டாக பிரிக்கிறோம். இது அடுத்தாப்புல பார்க்குறப்ப இந்த சமநிலையற்ற நிலை என்பது எப்படிப்பட்ட வகைகளாக பிரிக்கப்படுது அப்படின்னு பார்த்தா 3 வகையாக. ஒன்று சுழற்சி சமனற்ற நிலை, 2வது நீண்டகால சமனற்ற நிலை, 3வது கட்டமைப்பு சமனற்ற நிலை. முதலாவது இருக்கிற சுழற்சி சமனற்ற நிலை அப்படின்னு பார்த்தா இந்த வாணிப சுழற்சியின் விளைவாக இது எழுகிறது. அயல்நாட்டு செலுத்து சமனற்ற நிலையை நம்ம என்ன சொல்கிறோம்? சுழற்சி சமனற்ற நிலை என்கிறோம். இது முழுக்க முழுக்க வாணிப சுழற்சியால் ஏற்படுவது. 2வது நீண்டகால சமனற்ற நிலை. அது எப்படி அப்படின்னா அந்த பொருளாதார வளர்ச்சி படிநிலைகளில் முன்னேறப்ப ஒரு 3ஆம் உலக நாடாக இருப்பது முன்னேற துவங்கும் போது நீண்டகால தலைகீழ் மாற்றம் நிகழும் அந்த நாட்டில். அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா சேமிப்பு என்பது குறைவாக இருக்கும், முதலீடு என்பது ஜாஸ்தியாக இருக்கும். இந்தியாவில் 1951 இந்த சூழ்நிலை தான் நிலவிட்டு இருக்குது. 3வது இருப்பது கட்டமைப்பு சமனற்ற நிலை. நாட்டுடைய பொருளாதார கட்டமைப்பு மாற்றத்தால் நிகழ்கிற அயல்நாட்டு செலுத்து சமனற்ற நிலைக்கு நம்ம என்ன பேர் சொல்கிறோம்னா கட்டமைப்பு சமனற்ற நிலை அப்படின்னு சொல்கிறோம். அதாவது மாற்று வளங்கள், அதன் மூலமாக ஆதாரங்களை கண்டுபிடிக்கிறது, செயற்கையான பதிலீட்டு பொருட்களை கண்டுபிடிக்கிறது, உற்பத்தி வளங்கள் தீர்ந்து போகிறது அல்லது போக்குவரத்து வழிச்செலவு மாற்றமடைகிறது, இது எல்லாம் பொருளாதார கட்டமைப்பில் வருது. ஆக இது 3 விதமாக வகைப்படுத்தப்படுகிறது. இதற்கான காரணங்கள் என்ன? ஏன் வந்து வரவும் செலவும் சமமாக இல்லை? அயல்நாட்டு செலுத்து நிலையில் எதனால் இந்த சமனற்ற நிலை தோன்றுது அப்படின்னு பார்த்தா ஒன்று வந்து சுழற்சியான ஏற்ற இறக்கம். அதாவது நாடுகளுடைய வாணிப சுழற்சியில் இருக்கிற ஏற்ற இறக்கம், அவர்களுடைய காலகட்டம், அது உருவாகிற மாற்றத்துடைய அளவு, இதன் காரணமாக பன்னாட்டு வாணிகம் வீழ்ச்சி அடைய செழிப்பான காலங்களில் அதே நேரத்தில் இந்த வாணிபம் என்பது வளருது. ஆக ஒரு சமயம் வீழ்ச்சி அடைவு, ஒரு சமயம் செழிப்பாக இருக்குது. இது சுழற்சியில் இருக்குது. 2வது கட்டமைப்பு மாற்றம். வளரும் நாடுகள் என்ன பண்ணுறாங்க? பொருளாதார மேம்பாட்டு திட்டங்களாக இருந்தாலும் அபரிதமான முதலீடு தேவைப்படுது. அப்போ அந்த கட்டமைப்பே மாற்றி அமைச்சு அயல்நாட்டு செலுத்து சமனற்ற நிலையை அவர்கள் உருவாக்கிடுறாங்க. 3வது மேம்பாட்டு செலவு. பொருளாதார மேம்பாட்டுக்காக அரசு செய்கிற செலவு வருமானத்தையும் விலையும் அதிகரிக்க செய்யும். 4வது மிகை நுகர்வு போக்கு. மிகை நுகர்வு போக்குன்னா என்ன? நம்முடைய தகுதிக்கு மேலே ஆசைப்படுறது, ஆடம்பர பொருட்கள் மேலே இருக்கிற பேராசை. இந்த பேராசை என்ன செய்யும்னா வெளிநாட்டு பொருட்களை வாங்க தூண்டும் நம்மளை. அப்படி தூண்டுவதன் விளைவாக அயல்நாட்டு செலுத்து நிலையில் பாதகமான விளைவுகளை இது ஏற்படுத்திடும்.
அதே போல் 5வது வெளிக்காட்டு விளைவு. இது எப்படி அப்படின்னாக்கா, விளம்பரங்கள் மூலமாக வளர்ந்த நாடுகள் தங்கள் நாட்டுடைய ஆடம்பர பொருட்களை விற்கிற சந்தையாக வளரும் நாடுகளை மாற்றி விடுகிறார்கள். அயல்நாட்டு செலுத்து நிலை சமமில்லாமல் இருப்பதை எப்படியெல்லாம் நீக்கலாம் அப்படின்னு பார்த்தா, பண அளிப்பு சுருக்கம், பணமதிப்பு குறைப்பு, இறக்குமதி கட்டுப்பாடு, ஏற்றுமதி ஊக்கம், அதே நேரத்தில் செலாவணி கட்டுப்பாடு, இறக்குமதி பதிலீட்டு பண்டங்களை உற்பத்தி செய்கிறது, பணக்கொள்கை, நிதி கொள்கை, மூலதன இறக்குமதி, இத்தனை வழிவகைகளில் நம்மளால் என்ன செய்ய முடியும்னா அது சரி செய்ய முடியும். ஜென்ரலாக பார்க்குறப்ப அந்த சமமின்மை என்பது தானாகவும் சரியாயிடும். அப்படி இல்லைன்னா விரும்பி செயல்படுத்தக்கூடிய வழிமுறைகளும் இருக்குது. தானாக சரியாகிறது தான் அந்த பண அளிப்பு சுருங்குதல், பணமாற்று மதிப்பு குறையிறது, செலாவணி கட்டுப்பாடு. அந்த விரும்பி செயல்படுத்தப்படும் வழிமுறைனா வெளிநாட்டு கடன், வெளிநாட்டு மூலதன வருவாயை ஊக்குவிக்கிறது, சுற்றுலா மேம்பாடு, இதெல்லாம் சொல்கிறோம். இது இல்லாமல் வணிக வழிமுறைகளும் இருக்குது. ஏற்றுமதியை ஊக்குவிக்கிறது, இறக்குமதியை கட்டுப்படுத்துறது. இப்படி சுருக்கமாக சொல்லப்போனால் 2 விதமாக, ஒன்று தானாக செயல்படும் வழிமுறை, மற்றொன்று விரும்பி செயல்படுத்தப்படும் வழிமுறை. தானாக சரியாவதுன்னா என்ன? சந்தை விசைகளான தேவையும் அளிப்பு, அதுக்குள்ளே அரசு எந்த விதமான தலையீடும் செய்யாமல் அரசாங்கத்துடைய வேலையை பார்த்து கொண்டிருந்தால் சந்தை தனக்குத்தானே தேவையும் அளிப்பையும் சரி செய்து கொள்ளும். அப்போது காலப்போக்கில் அயல்நாட்டு செலுத்துதலை தானாகவே சமநிலை அடைந்து விடும் அப்படின்னு நம்பப்படுது. இதுதான் தானாக சரி பார்த்தல் அப்படின்னு சொல்கிறோம். அதே போல் விலையை சரி செய்கிறது எப்படி? எந்த ஒரு நாட்டில் அயல்நாட்டு செலுத்து நிலை என்பது சாதகமாக இருக்கோ அந்த நாட்டில் பணப்புழக்கம் என்பது அதிகமாக இருக்கும். அப்போ பணப்புழக்கம் அதிகமாக இருக்கிற நாட்டு மக்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், இறக்குமதி ஆகிற பொருட்களை வாங்குவதற்கு செல்வார்கள். அதே நேரத்தில் இன்னொரு புறத்தில் எந்த நாடு அயல்நாட்டு செலுத்து நிலையில் பாதகமாக இருக்கோ அந்த நாட்டில் பணப்புழக்கம் என்பது குறைவாக இருக்கும். அப்போ மக்கள் பொருட்களை வாங்குவதும் குறையும். அப்போ அந்த மக்கள் இந்த நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யலாம், இவங்க அந்த பொருட்களை வாங்கலாம். அப்போ இவர்களிடம் உபரியாக இருக்கிற அந்த அந்நிய செலாவணி என்பது அந்த நாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்பு என்பது இருக்குது. இது விலையை சரி செய்ததுங்கிறோம். அதே மாதிரி வட்டி வீதத்தையும் சரி பண்ணலாம். எப்படி? அயல்நாட்டு செலுத்து நிலை பற்றாக்குறையாக இருக்கிற நாட்டில் பண அளிப்பு குறையும். அப்போ என்ன நடக்கும்னா வட்டி வீதம் உயர்ந்துடும். அதே நேரத்தில் உபரி நாட்டில் பண அளிப்பு உயர்ந்து வட்டி வீதம் என்பது குறைஞ்சிடும். அப்படி உபரி நாட்டுடைய வட்டி வீதம் குறைவு, பற்றாக்குறை நாட்டுடைய வட்டி வீதம் உயர்வு. இந்த காரணத்தால் எந்த நாட்டில் வட்டி வீதம் குறைஞ்சதோ அந்த நாட்டுக்காரன் என்ன பண்ணுவான்னா தன்னுடைய நாட்டுடைய பணத்தை எடுத்துக்கொண்டு போய் வெளிநாட்டில் முதலீட்டு போட போவான். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த செலுத்து சமநிலை என்பது உருவாயிடும். அதே போல் வருமானத்தின் மூலமாக சரி செய்தல். செலுத்து நிலை உபரி நாட்டுடைய வருமானத்தை உயர்த்துது. வருமான உயர்வு வெளிநாட்டு பொருட்களை வாங்கிறதுக்கு ஆசையை தூண்டுது. இதனால் இறக்குமதி அதிகரிக்கும், செலுத்து நிலை உபரி நீங்கள் சமநிலை அடைஞ்சிடும். அடுத்தாப்புல பார்த்தா மூலதன பெயர்வு. வெளிநாட்டு மூலதனத்தை வட்டி வீதத்தை உயர்த்தணும்னா என்ன செய்வாங்க? வெளிநாட்டில் இருக்கிறவங்கெல்லாம் நம்முடைய நாட்டுக்குள்ளே கொண்டாந்து அந்த மூலதனத்தை முதலீடாக மாற்றுவாங்க. இதனால் செலுத்து நிலை பற்றாக்குறை நாடுகள் வட்டி வீதத்தை உயர்த்தி இந்த நிலையை சரி செய்ய முடியும். இதெல்லாம் ஒரு தானாக சரி செய்கிற ஒரு முறை. விரும்பி செயல்படுத்தப்படுகிற வழிமுறைகளை 3 பிரிவாக பிரிக்கிறோம். ஒன்று பணவியல் வழிமுறை, 2வது வாணிப வழிமுறை, 3வது இதர வழிமுறைகள். பணவியல் வழிமுறைகள் சொன்னால் முதல்ல பண அளிப்பை சுருக்குவது. உள்நாட்டு பொருட்களின் விலை அதிகமாக இருந்தால் மலிவான வெளிநாட்டு பொருட்களை தான் மக்கள் அதிகம் போய் வாங்குவான். இது என்ன செஞ்சிடும்னா இறக்குமதியை ஆட்டோமேட்டிக்காக உயர்த்திடும். வெளிநாட்டில் இருக்கிறவங்க என்ன செய்வாங்கன்னா அதிக விலையுள்ள பொருட்களை வாங்க மாட்டாங்க. இது நம்முடைய நாட்டுடைய ஏற்றுமதியை குறைச்சிடும். அப்போ நாட்டுடைய ரிசர்வ் பேங்க் என்ன பண்ணலாம்னா பண அளிப்பை கட்டுப்படுத்தி உள்நாட்டு பொருளுடைய விலையையும் கட்டுப்படுத்தலாம். இப்படி கட்டுப்படுத்தினா இதனால் ஏற்றுமதி அதிகரிக்கும், இறக்குமதி குறையும். அப்போ அயல்நாட்டு செலுத்து நிலையில் இருக்கிற அந்த சமமின்மை என்பது நீங்கிவிடும். சரி, வேற எப்படி குறைக்கலாம் அப்படின்னு பார்த்தா 2வதாக பண மதிப்பை குறைக்கலாம். ஒரு நாட்டுடைய மைய வங்கி அந்த நாட்டுடைய பணத்தை மற்ற நாடுகளுடைய பண மதிப்பில் தானாக முன்வந்து குறைச்சி நிர்ணயிக்கிறது. அடுத்தாப்புல பார்த்தா அந்நிய செலாவணியை கட்டுப்படுத்துது. எப்படி? அந்நிய செலாவணி சந்தையில் அரசு போய் தலையிடுறது தான் அந்நிய செலாவணி கட்டுப்பாடுங்கிறோம். அயல்நாட்டு செலுத்து நிலையை நிர்வகிப்பதற்கு ரொம்ப ஒரு புகழ்பெற்ற நடைமுறை என்பது அந்நிய செலாவணி கட்டுப்பாடு தான்.
மூன்றாவது வாணிப வழிமுறைகள். இது எப்படி அப்படின்னு பார்த்தா, ஏற்றுமதிக்கு ஊக்கமளிக்கணும், இறக்குமதியை குறைக்கணும். எப்படி ஏற்றுமதிக்கு ஊக்கமளிக்கலாம்? ஒன்று, ஏற்றுமதிக்கு நாம் போடுற சுங்க வரியை குறைக்கலாம் அல்லது வரியை கரையாதுன்னு சொல்லிடலாம். அதே மாதிரி ஏற்றுமதி செய்பவர்களுக்கு குறிப்பிட்ட பணத்தை மானியமாக கொடுக்கலாம். அதே போல் ஏற்றுமதிக்காக உற்பத்தி தொழில் நடத்துகிறவங்களுக்கு பணம், நிதி, உருவ மற்றும் நிறுவன சலுகைகளை எல்லாம் வழங்கிறது. அப்படி செய்கிறப்ப நிறைய மக்கள் ஏற்றுமதிக்காக பொருட்களை தயாரிக்க தொழில்களை துவங்குவார்கள். இதனால் அந்நிய செலாவணி என்பது அதிகமாகும். அதே போல் இறக்குமதியை கட்டுப்படுத்தலாம். இதை தாண்டியும் வெளிநாட்டு கடன் சலுகை மூலம் வெளிநாட்டு மூலதனத்தை ஈர்க்கிறது, வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை நம்ம நாட்டுக்கு வரவழைக்கிறது, வெளிநாடு வாழ் மக்கள் அனுப்புகிற நாட்டுக்குள் கொண்டு வர அந்த பணத்துக்கு ஊக்கமளிக்கிறது, இறக்குமதியாகிற பொருட்களை உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்தல். இப்படிப்பட்ட முறைகளால் அயல்நாட்டு செலாவணியுடைய அந்த சமமின்மையை நம்ம நீக்க முடியும். அடுத்தபடி அந்நிய செலாவணி. அந்நிய செலாவணி அப்படிங்கிறதுக்கு மாற்று வீதம் அப்படின்னு சொல்லலாம். அந்நிய செலாவணினா என்ன? ஆங்கிலத்தில் ஃபாரெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு நாட்டுடைய ரிசர்வ் பேங்கில் கையில் இருக்கிற மற்ற நாடுகளுடைய பணம். எப்படி? ஒரு நாட்டுடைய ரிசர்வ் பேங்கில் அவங்க கையில் வச்சிருக்கிற மற்றொரு நாட்டுடைய பணம். அதுக்கு ஒவ்வொரு நாட்டுக்கும் தனித்தனியான நாணயம் இருக்குது, நாணய வெளியீட்டு முறை இருக்குது. இது எல்லாத்தையும் அலுவலக அமைப்பு முறைகள் இருக்குது. இவை எல்லாவற்றையும் விரிவாக ஒரே சொல்லால் சொன்னால் அதுக்கு பேர் தான் அந்நிய செலாவணி. அப்போ செலாவணிக்கான ஒரு இலக்கணமாக என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஒரு நாட்டுடைய பணத்தை மற்ற நாட்டு பணமாக மாற்றுறப்ப ஒரு நாட்டிலேருந்து பிற நாட்டுக்கு பணத்தை மாற்றுகிற அந்த முறை தான் செலாவணி அப்படி சொல்கிறோம். இப்போ அந்நிய செலாவணி மாற்று வீதம் அப்படின்னா சந்தையில் பரிவர்த்தனை பண்ணணும். அப்போ சந்தையில் நிலவுகிற அந்த பணமாற்று வீதத்தில் தான் நம்மளால் என்ன செய்ய முடியும்னா செலாவணி மாற்று வீதத்தை செய்ய முடியும். உதாரணமாக உள்நாட்டுடைய பண மதிப்புன்னு ஒன்று இருக்குது. அதே மாதிரி ஒவ்வொரு நாடும் என்ன செய்கிறாங்கன்னா பல முக மதிப்பு இனங்கள் வச்சுருக்காங்க, டினாமினேஷன். நாம் சொல்கிறோம் இல்லையா, ரூபாய், காசுகள் அப்படின்லாம் சொல்கிறோம்ல, அதே மாதிரி. அப்போ நம்ம வந்து ஒரு அமெரிக்க டாலரை பெறணும்னு சொன்னாக்கா இந்திய ரூபாயில் 75 ரூபா கொடுக்கணும். இதே மாதிரி நம்ம வந்து அன்னன்னைக்கு எந்த நாட்டு பணத்தை பெறுகிறோமோ அதுக்கு இந்திய ரூபாயில் எவ்வளவு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு கணக்கு இருக்குது. அதுதான் அந்நிய செலாவணி அப்படி சொல்கிறோம். அதில் சமநிலை பணமாற்று வீதம் இருக்குது. எப்படி? ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அயல்நாட்டு செலுத்து நிலை சமநிலையில் நிறுத்தி வைக்கிற பணமாற்று வீதம் சமநிலை பணமாற்று வீதம். எப்படின்னா ஒரு இந்திய ரூபாய்க்கு ஒரு அமெரிக்க டாலர் அப்படின்னு இருந்ததுன்னா அதுக்கு பேர் சமநிலை பணமாற்று வீதம். இது எப்படி நிர்ணயமாகுது அப்படின்னா, அந்நிய செலாவணி சந்தையில் சமநிலை பணமாற்று வீதம் பொது விலை நிர்ணய கோட்பாட்டின்படி நிர்ணயமாகுது. சந்தை விசைகளாக இருக்கிற தேவை அளவு வழங்களவும் ஒன்றா செயல்பட்டு சமநிலை விலையை நிர்ணயிக்குது என்பது தான் பொது விலை நிர்ணய கோட்பாடு அப்படின்னு சொல்கிறோம். இந்த கோட்பாட்டின்படி பார்த்தா அந்நிய செலாவணிக்கான தேவையளவும் வழங்களவும் சமமாகிற அளவில் அந்த சமநிலை பணமாற்று வீதம் என்பது நிர்ணயமாகிறது. இப்போ இந்த வரைபடத்தை பார்த்தீங்கன்னா தெரியுது, அந்த டிடி என்கிற கோடு தேவை கோடாகவும் எஸ்எஸ் என்கிற கோடு அளிப்பு கோடாகவும் இருக்குது. ரெண்டும் சந்திக்கிற புள்ளியில் இ என்கிற புள்ளியில் தான் அந்த சமநிலை என்பது தோன்றுகிறது. அடுத்தாப்புல நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இந்த பணமாற்று வீதத்தை நிர்ணயிக்கிற முறைகள் என்ன அப்படின்னு பார்க்குறப்ப நிலையான பணமாற்று வீதம், மாறுபடும் நிலையற்ற பணமாற்று வீதம், இப்படியெல்லாம் இருக்குது. அதாவது ஒரு இதனுடைய வகைகள், பணமாற்று வீதத்துடைய வகைகள் அப்படின்னு பார்த்தா ஒரு 4 வடிவமாக சொல்லலாம். ஒன்று பெயரளவு பணமாற்று வீதம், இரண்டாவது மெய்யான பணமாற்று வீதம், மூணாவது பெயரளவு செயலாக்க பணமாற்று வீதம், நாலாவது மெய்யான செயலாக்க பணமாற்று வீதம். இந்த பணமாற்று வீதத்தை எவையெல்லாம் நிர்ணயிக்கிறது அப்படின்னு பார்த்தா பணவீக்க அளவு வேறுபாடு, வட்டி வீத வேறுபாடு, நடப்பு கணக்கு பற்றாக்குறை, பொதுக்கடன், வாணிப வீதம், அரசியல் பொருளாதார உறுதித்தன்மை, பொருளாதார பின்னிறக்கம், ஊகவாணிக்கம், இவை யாவும் இவற்றை நிர்ணயிக்குது. அதில் பணவீக்க அளவு வேறுபாடு அப்படின்னு பார்க்குறப்ப
பணவீக்க அளவும் பணமாற்ற வீதமும் என்றைக்குமே நேரடியான தொடர்பு கிடையாது, தலைகீழ் தொடர்பில் தான் இருக்கும். மற்ற நாட்டு பணத்தோடு ஒப்பிடுறப்ப தொடர்ச்சியாக குறைவான பணவீக்க அளவு நிலவுகிற நாட்டின் பணத்தின் வாங்கும் ஆற்றல் அதிகரித்தால் குறைந்த பணவீக்க அளவு அந்த நாட்டின் பணமாற்ற வீதத்தை உயர்த்துது. வட்டி வீத வேறுபாடு அப்படின்னா வட்டி வீதத்துக்கும் பணமாற்ற வீதத்துக்கும் நேரடி உறவு இருக்குது. ஒரு நாட்டுடைய மைய வங்கி வட்டி வீதத்தை உயர்த்தி வெளிநாட்டு முதலீட்டு என்ன செய்யலாம், உள்ளார கொண்டாந்துடலாம். இப்படி கொண்டாந்தா பணமாற்ற வீதம் உயரும். மூன்றாவது நடப்பு கணக்கு பற்றாக்குறை. அது என்ன எப்படி அப்படின்னா அயல்நாட்டு செலுத்து நிலையோட நடப்பு கணக்கில் பற்றாக்குறை என்பது வரவை விட செலுத்துகை அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது காட்டுது. அயல்நாட்டு செலவாணிக்கான கூடுதல் தேவை நாட்டில் பணமாற்று வீதத்தை குறைச்சிரும். அதற்கு பிறகு பொதுவான கடன். இந்த பொது கடன் என்ன செய்யும் என்று சொன்னால் பணவீக்கத்தை உருவாக்கும். ஏனென்றால் பொது கடன் என்பதே இன்றைக்கும் பொது செலவுக்காக செய்யப்படுகிறது. அப்போ எல்லா மக்களுடைய கையிலும் அந்த பணம் புழங்கும். அதன் காரணமாக விலை உயரும். அதனால் பணவீக்கம் ஏற்படும். இந்த பணவீக்கம் பணமாற்று வீதத்தை குறைக்கும். அதே மாதிரி வாணிக வீதம் இறக்குமதி விலையை விட ஏற்றுமதி விலை வேகமாக அதிகரித்தா அந்த நாட்டுடைய வாணிக வீதம் மேலே போகும். அதை சாதகமான வாணிப வீதம் சொல்லுவோம். அதே நேரத்தில் நாட்டுடைய ஏற்றுமதி தேவையும் அதிகரிக்கும். அதனால் அந்த மேம்பாட்டால் பணமாற்ற வீதமும் உயர்ந்துடும். அதே மாதிரி அரசியல் பொருளாதாரத்துடைய உறுதிநிலை, ஒரு நாட்டுடைய அரசியல் ஸ்திரத்தன்மை, பொருளாதார உறுதியான சூழ்நிலை, இதெல்லாம் அந்த நாட்டுடைய பணமாற்று வீதத்தை உறுதிப்படுத்தும். பண மதிப்பு உயருது அப்படின்னு சொன்னால் வெளிநாட்டு முதலீடு தானாக உள்ள வரும். அதே மாதிரி பொருளாதார பின்னிறக்கம். இந்த பொருளாதார பின்னிறக்க காலத்தில் ஒரு நாட்டில் என்ன நடக்கும், வட்டி வீதம் என்பது அப்படியே ஃபால் டவுன் ஆகிடும், குறைஞ்சி போயிடும். வட்டி வீத வீழ்ச்சி என்ன செய்யும், வெளிநாட்டு முதலீடை குறைச்சிரும். இந்த நாட்டில் பணம் போட்டிருந்தா வட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது, நமக்கு கிடைக்குது. அதனால் என்ன செஞ்சிருவாங்க, அந்த நாட்டிலேருந்து பணத்தை தானாக திரும்ப விட்டுடுவாங்க. இதன் விளைவாக பணமாற்று வீதமும் வீழ்ச்சி அடைஞ்சு போயிடும். அதே மாதிரி ஊக வாணிகம். இந்த ஒரு நாட்டுடைய பணமாற்று வீதம் குறுகிய காலத்தில் அதிகரிக்கும்னு கணக்கு பண்ணிட்டான்னா நிதி சந்தையில் என்ன செஞ்சிருவாங்க, ஊக வாணிக முதலீட்டாளர்கள் உடனடியாக அந்த நாட்டின் பணத்துக்கு அதிகமாக போட்டி போடுவாங்க. அப்போ தேவை கூடும். இதனால் அந்த பணமாற்று வீதம் அந்த நாட்டில் அதிகமாகும். இப்படிப்பட்ட காரணிகள் மட்டுமில்லாமல் உலகத்துடைய அரசியல் சூழ்நிலையும் ஒரு நாட்டுக்கு எதிராக பொருளாதார கட்டுப்பாடுகளை விதிக்கிற அதிகாரமும் பணமாற்று வீதத்தை தீர்மானிக்கிற ஆற்றல் மிக்க காரணியாக இருக்குது. அடுத்தபடி பார்த்தா அந்நிய நேரடி மூலதனம், பன்னாட்டு வாணிகம். அந்நிய நேரடி மூலதனம் அப்படின்னா ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். இது பன்னாட்டு பொருளாதாரத்தில் முக்கிய பங்கு வகிக்குது. எப்படி அப்படின்னா வளரும் நாடுகளுடைய இயற்கை வளங்கள், தோட்டப்பயிர் துறைகளில் மிக அதிக அளவு வெளிநாட்டில் இருக்கிறவங்க முதலீடு செஞ்சு பன்னாட்டு வாணிகத்துடைய வளர்ச்சிக்கு துணை புரிகிறாங்க. வெளிநாட்டு நேரடி முதலீட்டோட இயந்திரம், தொழில்நுட்பம், இடுபொருள் மற்றும் அரிதான நுகர்வுப் பொருட்கள் போன்றவையும் ஒரு நாட்டுக்கு வருது. அதனால் ஏற்றுமதி செய்து ஈட்டி அந்நிய செலாவணி இறக்குமதி மீது செலவழிக்க போதவில்லை என்றால் என்ன செய்யலாம், வெளிநாட்டு நேரடி மூலதனத்தை கொண்டு நம்மால் ஈடு செய்ய முடியும். அந்நிய செலாவணி பற்றாக்குறையை போக்குதல் வேலைவாய்ப்பையும் உருவாக்குது. அதே போல் பொருளாதார வளர்ச்சி வேகத்தை அதிகரிப்பதற்கும் அது ஒரு காரணமாக இருக்குது. பன்னாட்டு முதலீடு நேரடியாகவும் வரலாம், பன்னாட்டு நிறுவன முதலீட்டாளர்கள் மூலமாக வரலாம். ஒரு நாட்டில் வழங்கும் நாடு மக்களும் அரசாங்கமும் மற்றொரு நாட்டுடைய தொழிற்சாலைகளில் செய்கிற முதலீடு தான் பன்னாட்டு முதலீடு அப்படின்னு சொல்கிறோம். அதாவது சீனாவிலேருந்தோ ஜப்பான்லேருந்தோ கொண்டு வந்து இந்தியாவில் ஒரு தொழில் துவங்கினா அதுக்கு பேர் பன்னாட்டு முதலீடு. இயற்கை வளம், கனிம சுரங்கம், அதிக லாப விகிதம் உள்ள தொழில் போன்ற துறைகளை குறி வச்சு இன்றைக்கி வெளிநாட்டு நேரடி முதலீடுங்கிறது வருது. எந்த நேரமும் அவங்க திருப்பி எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அப்படி திருப்பி எடுத்துகிட்டு போயிட்டா திருப்பியும் எடுத்துகிட்டு போவாங்க, உள்நாட்டு சட்ட விதிகளையும் அதே நேரத்தில் மீறிடுவாங்க. இதெல்லாம் இதில் உள்ள பாதகமான அம்சமாக இருக்குது. இந்த வெளிநாட்டு நேரடி மூலதனத்துடைய பொருள் விளக்கம் அப்படின்னு பார்த்தா, வேறு நாட்டில் முதலீடு செய்து நிறுவனத்துடைய மேலாண்மையை தன் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டா தான் வெளிநாட்டு நேரடி மூலதனம் என்கிறோம். இந்தியாவில் தொழில் துவங்கிட்டு கட்டுப்பாடு இந்தியன்ட்டு இருக்கக்கூடாது, மாறாக எங்கே இருக்கணும், எந்த நாட்டு கம்பெனி தொழில் துவங்கினுச்சோ அங்கே இருந்தால் அதற்கு பேர் வெளிநாட்டு நேரடி முதலீடு. ஒரு நாடு மற்றொரு நாட்டில் தொழில் தொடங்கி அந்த தொழிலுடைய மேலாண்மையை
தானே அந்த நாடு கையில் வைத்து கொண்டால் அதை தான் நம்ம வெளிநாட்டு நேரடி மூலதனம் அப்படி சொல்கிறோம். அதை போல் வெளிநாட்டு நிதி மூலதனம்னா என்ன? ஒரு நாட்டில் வெளிநாட்டுக்காரன் வந்து வங்கியிலையும் நிறுவன பங்குகள்லையும் கடன் பத்திரம் வாங்குறதுலையும் முன்பேற வர்த்தகத்திலையும் முதலீடு பண்ணால் அதை தான் வெளிநாட்டு நிதி மூலதனம்னு சொல்கிறோம். இந்த வெளிநாட்டு நேரடி மூலதனத்துடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, விற்பனையை விரிவுபடுத்துறது, இயற்கை வளங்களை கையகப்படுத்துறது, வாணிகத்தை பரவலாக்குறது, போட்டி இடர்பாடுகளை குறைக்கிறது, இதெல்லாம் அதோடைய நோக்கம். சரி, இதோடைய நன்மைகள் என்ன அப்படின்னு பார்க்குறப்ப பார்த்தா, வெளிநாட்டு நேரடி மூலதனம் எந்த நாட்டுக்கு போனாலும் அந்த நாட்டுடைய வேலைவாய்ப்பு உயருது. அதே மாதிரி சென்றடைகிற நாட்டிற்கு புதிய தொழில்நுட்பம் கிடைக்குது, அரசுக்கு லாப வரி கிடைக்குது, லாபத்தோடைய ஒரு பகுதியை மறுமுதலீடு செஞ்சால் தொழில் பெருகுது, புதிய தொழில் மேலாண்மை முறை அறிமுகப்படுத்தப்படுது, ஏற்றுமதியை அதிகப்படுத்தி இறக்குமதியை குறைக்கக்கூடிய வாய்ப்பு உருவாகுது, போட்டியை உருவாக்கி உள்நாட்டில் முற்றுரிமையை தகர்த்தெறிகிறாங்க, முதலீடு செய்த நாட்டுடைய உள்நாட்டு உற்பத்தி நிகர மதிப்பு கூடுது. வெளிநாட்டு நேரடி மூலதனம் முதலீட்டையும் அந்நிய செலாவணியும் கொண்டு வருவதன் மூலம் சேமிப்பும் முதலீடும் இடைவெளியின்றி நிரப்புறதுக்கு உதவுது. சரி, இதோடைய தீமை இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது. எப்படி அப்படின்னா, முன்னுரிமை எந்த துறைக்கு தர வேண்டும் என்று ஒரு நாடு நினைக்குதோ அந்த நாட்டுக்கு வெளிநாட்டுக்காரன் முன்னுரிமை தர்றதில்லை, அதை விட்டுட்டு வேற துறைக்கு கொடுக்குறான். நுழையும் நாட்டுக்கு பொருத்தமில்லாத தொழில்நுட்பத்தை கொண்டு வரான். லாபத்தை தன்னுடைய தாய்நாட்டுக்கு எடுத்துகிட்டு போகிற காலகட்டங்களில் பார்த்தா இங்கே அந்நிய செலாவணியில் ஒரு பெரிய அந்த சமநிலையின்மை என்பது ஏற்படுது. முதலீடு செய்த நாடுகள் உள்நாட்டு அரசியலில் முதலீட்டு உரிமையாளர் தலையிடுறாங்க, தன்னுடைய பொருளாதார பலத்தால் போட்டி நிறுவனங்கள்லாம் முடக்கிடுறாங்க. இந்தியாவில் வெளிநாட்டு நேரடி மூலதனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1991 பொருளாதார சீர்திருத்தம் இங்கே செயல்படுத்தப்பட்டது 1991. இது இந்தியாவுடைய சந்தையை வெளிநாட்டு மூலதனத்துக்கு திறந்து விட்டுச்சு. தொடர்ந்து வெளிநாட்டு மூலதனம் இந்தியாவில் அதிகப்படுத்தப்பட்டுக்கிட்டே இருந்துச்சு. இந்தியாவில் எந்த துறையிலெல்லாம் அது இருக்குது அப்படின்னு பார்த்தா, இதெல்லாம் எதெல்லாம் நமக்கு பாசிட்டிவ் நம்ம வெளிநாட்டு மூலதனத்தை கூப்பிட்டதால அப்படின்னு பார்த்தா, நிதித்துறை, காப்பீடு, தகவல் தொடர்பு, சுற்றுலா மற்றும் விருந்தோம்பல் துறை, மெடிசன் ப்ரொடக்ஷன் மருந்து உற்பத்தி, சாஃப்ட்வேர் மென்பொருள், தகவல் தொழில்நுட்பம், இதெல்லாம் வந்து பலனடைந்த துறை. சரி, எதற்கெல்லாம் இங்கே நுழைய முடியாது அப்படின்னா, போர்க்கருவி ஆயுத உற்பத்தி, அணு ஆற்றல், தொடர்வண்டி போக்குவரத்து, நிலக்கரி மற்றும் பழுப்பு நிலக்கரி, இரும்புத்தாது, மாங்கனீசு, குரோம், ஜிப்சம், சல்பர், தங்கம், வைரம், தாமிரம் போன்ற தாது சுரங்கத்துறை. ஆக நம்ம பார்த்தோம்னா இந்த பன்னாட்டு பொருளியலில் பொருட்கள், பணிகள், மூலதனம் மற்றும் பண பரிவர்த்தனைகளை விவரிக்கிற ஒரு பாடப்பிரிவாக இருக்குது. நாடுகள் பன்னாட்டு வணிகத்தில் ஏன் ஈடுபடுது, அதனுடைய சாதகமான அம்சம் என்ன, பாதகமான அம்சம் என்ன, வாணிப வீதம்னா என்ன, அயல்நாட்டு செலுத்து சமநிலைன்னா என்ன, சமநிலையை உண்டு செய்வதற்கு, சமநிலையை கொண்டு வருவதற்கு நாம் என்னெல்லாம் செய்யணும், 2 விதமான பணமாற்று வீத முறைகள் இருக்குது என்கிற எல்லாவற்றையும் இந்த பாடத்தில் நம்ம பார்த்துருக்குறோம். மாணவர்கள் கையில் இருக்கிற புத்தகத்தையும் முறையாக படித்து நடத்தப்பட்டிருக்கிற இவற்றையும் மீண்டும் மீண்டும் கவனித்து உங்களை நீங்கள் தயார் செய்து கொள்ள வேண்டுமா கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.